நாராயண் ராம். இது ஒரு அதே பெயர் ஆகும். உங்கள் உள்ளார்ந்த மனதை எழுப்பும். வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் உங்கள் கனவுகளின் பின்னால் ஓடி ஓடி அதை அடைய முடியாது. ஒவ்வொரு முயற்சியையும் செய்வதற்கு பிறகும் நீங்கள் தோல்வியடைகின்றீர்கள். இந்த நிலைமைக்கு உண்டான காரணத்தை எப்போது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? ஏன் நீங்கள் உங்கள் கனவுகளை, உங்கள் ஆசைகளை கண்டிப்பாக அடைய முடியவில்லை? இதன் மிகப்பெரிய காரணம், நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளார்ந்த மனதோடு, உங்கள் சக்திகளோடு, உங்கள் விவேகத்தோடு நேரடியாக சந்திக்கவில்லை. நீங்கள் உங்கள் சக்திகளை, உங்கள் உள்ளார்ந்த மனதின் ஒலி ஐயை அறிய விரும்பினால், அப்பொழுது ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைகின்றீர்கள். பிறகு உங்கள் கனவுகள் மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் உள்ளே தனித்துவமான சக்தி அனுபவத்தை அடையும். இன்று இளைஞர்கள் பெரும்பாலும் பொறுமையை இழந்துவிட்டுள்ளனர். இன்றைய இளைஞர்கள் குறைந்த நேரத்திலும் மற்றும் உழைப்பிலும் அதிகமான வெற்றியை அடைய விரும்புகின்றனர். இது நடக்காமல் போகும்பொழுது அவர்கள் மன அழுத்தம், தூக்கமின்மை, கவலை போன்றவற்றின் மொத்தத்தை எதிர்கொள்கின்றனர். ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு ராம் நாராயண் ராம் இல் இணைவது அவசியம். அவர்கள் வாழ்க்கையில் சிறிது பொறுமையும் வளரலாம். இது மிக முக்கியம். நீங்கள் உங்கள் விவேகத்தை அடையாளம் காண வேண்டும். ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி மற்றும் வெற்றியை வழிகாட்டுகிறது. உங்கள் விவேகமே உங்கள் உள்ளார்ந்த மனதில் சிந்திக்க மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை வளர்க்கின்றது. மேலும் இந்த விவேகம் ராம் நாராயண் ராம் ஜபத்தில் பிறக்கின்றது. நீங்கள் இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லும்போது உங்கள் உள்ளார்ந்த விவேகம் வளர்கின்றது. இன்றைய இளைஞர்கள் ராம் நாராயண் ராம் இல் இணைந்தவாறு இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அவர்களுக்கும் உள்ளார்ந்த விவேகத்தை வளர்க்கின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் இந்த கடமையை முழுமையாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் இந்த பாடத்தை சொல்ல வேண்டும். குழந்தைகளை ஆரம்பத்திலேயே ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைப்பதில் முயற்சிக்க வேண்டும். எனவே அந்த பருவத்தில் விவேக வளர்ச்சி ஆரம்பமாகும். இது மிக முக்கியமானது. நாம் அனைவரும் ஆன்மீக ஆராய்ச்சி செய்ய வேண்டும், உள்ளார்ந்த மனதை கேட்க வேண்டும் மற்றும் விவேகத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த செயலையும் செய்தாலும் உங்கள் விவேகம் உங்கள் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கும். ஆகவே எப்போதும் உங்கள் விவேகத்தை மதிக்க வேண்டும், உங்கள் உள்ளார்ந்த மனதை கேட்க வேண்டும். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதரும் அமைதியை தேடி, சாந்தி தேடி கொண்டிருக்கின்றனர். இதை அடைவதற்காக நாம் ஓர் வழியையும் தவறவிடுகின்றோம். ஆனால் நாம் மறந்துவிட்டோம், இந்த சாந்தி மற்றும் அமைதி உங்கள் உள்ளே உள்ளது. நீங்கள் அதை ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைத்து அனுபவிக்க வேண்டும். பிறகு நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பதை காணலாம். நமது உடல் என்பது ஒரு சிக்கலான இயந்திரமாகும். இது ஒற்றைந்த குழுவாக செயல்படும். அங்கு அனைத்து உறுப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன மற்றும் உயிர் சக்தி மண்டலமாக உருவாக்கப்படுகின்றன. இது செயல்படக்கூடிய மற்றும் படைப்பாற்றலானது அன்பு, பரிவு மற்றும் பிணைப்பின் தொடர்புகளால் நிரம்பியுள்ளது. இது நம்மை ஒரு ஒன்றிணைந்த குடும்பமாக மாற்றுகிறது. அனைத்து உறுப்புகளும் ஒரே குழுவாக சேர்ந்து செயல்படுகின்றன, எதையும் அவமதிப்பதால் தவிர்க்கின்றன. ஒவ்வொரு உயிரினமும், தாவரமும் மற்றும் பூச்சிகளும் உயிர் மற்றும் விழிப்புடன் நிறைந்துள்ளன. இந்த உடல் இயந்திரத்தில் 50 கோடி மனிதர்கள், ஆன்மாக்கள், விழிப்புகளின் திசைகள் மற்றும் ஆன்மீக திசைகள் உள்ளன. நமது உடலில் எண்ணற்ற எண்ணங்கள் இருக்கின்றன. அவற்றில் விவேகம் தலையிட்டு வழிகாட்டி மற்றும் எங்களின் தவறுகளை குறிக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் நாம் கேட்கின்றோம், சில நேரங்களில் கேட்கவில்லை. இதனால் தவறான செயல்கள் மற்றும் பேரழிவுகள் ஏற்படுகின்றன. ஆகவே உடனே அனைவரும் ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைவது அவசியம். இது உங்கள் வாழ்க்கையை மீட்கும் பெயராகும். உங்கள் கனவுகள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். இது உங்களை உணர்ந்து கொள்ள உதவுகின்றது, சிறந்த செயல்களை செய்வதற்கான ஊக்கம் அளிக்கின்றது. எனவே நீங்கள் இந்த மந்திரத்துடன் இன்னும் இணைக்கப்படவில்லை என்றால் இன்றே இணைகின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பிறகு ஏற்படும் நேர்மறை மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும்.